எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். நம்ம மல்லிகைப்பூ செடி மட்டும் எடுத்துகிட்டு போவோம். மாசுக்கு போக லேட் ஆகிடுச்சு எனக்கு. இங்கே பாருங்கள், சின்ன செடி தான் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள், நிறைய பூக்கள் நம்மளுக்கு வந்துட்டு நிறையா கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்களா, செம்ம க்யூட்டாக இருக்காங்க. அதே மாதிரிக்கு நம்ம அடுக்கு மல்லியும் வந்து நிறையா வருது. நம்மளுடைய தோட்டத்தில் பார்த்திங்க பார்த்தீங்களா, பட்டர்ஃப்ளைஸ் வந்து நல்லா தெரியுது. நல்லா நிறைய பூக்கள் வந்து நம்மளுக்கு மல்லிகைப்பூ பூக்க தொடங்கிடுச்சு. மொட்டுக்களும் நிறையா இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரிக்கு நம்மளுடைய இந்த மல்லியும் பூக்க தொடங்கிடுச்சு. முட்டெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ தான் வெளியில் வருது பாருங்கள். வேறு எதுவும் பூக்க தொடங்கிடுச்சு. 1 2ன்னு பூத்தது. இப்போ கொஞ்சம் 4 5 6 7 10 அப்படி பூக்க ஆரம்பிக்குது. இங்கே பாருங்கள், நம்மளுடைய தண்டுக்கீரை எவ்வளோ செமையாக சூப்பராக வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? இளந்தண்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு பூ அவ்வளோதான் சீக்கிரம் வைக்காது. விதை நல்லா பெருசாக வளரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுடைய கோழிக்கொண்டையும் செமையாக இருக்காங்க. அதே மாதிரிக்கே நம்மளுக்கு பாகக்காயும் நிறையா தான் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கு. பாவக்காய் வேறு அறுவடை செய்யணும்னா பாவக்காய் நம்மளுக்கு நிறையா கொடுத்துட்ருக்கு. ஓகேவா? எங்கள் மணிக்குட்டா வந்துட்டேன் தோட்டத்துக்கு. என்னுடைய மல்லிகைப்பூ செடி பாருங்க. அடுத்த நம்மளுடைய பிச்சிப்பூ செம்மையாக அதுவும் பூத்துட்ருக்கு. நம்மளுக்கு ஒரு புது வரவு வந்திருக்காக. ரோஜா செடி நேற்று வாங்கினேன். அடுத்து 2 காக்கரட்டை பூ அதுவும் வாங்கினேன். நம்மளுடைய மல்லிகைப்பூ ஒத்தடுக்கு மல்லிகைப்பூ பாருங்கள், எவ்வளோ அழகாக பிரான்ச்சஸ் விட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்குது. நம்மளுடைய இது வந்துட்டு மருதாணி கன்று செம்மையாக இருக்குது. இது பாருங்கள், நம்மளுக்கு செம்பருத்தி இன்றைக்கும் நிறையா செம்பருத்தி 3 4 செம்பருத்தி பூத்துருக்கு. ஓகேங்களா? நேற்று பூத்தது கொட்டிடுச்சு பாருங்க. நேற்று பூத்தது இதெல்லாம் இன்றைக்கி பூத்தது. நம்மளுக்கு நல்லா இருக்குது. சரி, இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ பூக்கள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி. பார்த்தீங்களா? நம்ம கட்டிட்டு பார்க்கலாம் எவ்வளோ நம்மளுக்கு வருதுன்னு. இன்னொரு புது வரவு வந்திருக்கா, அதையும் நான் காமிக்கிறேன். நம்மளுக்கு புது வரவு காக்கரட்டை நேற்று தான் வாங்கி வச்சேன். இந்த பூ பறிச்சிடலாம். காக்கரட்டைன்னு சொன்னாங்க, ஆனால் வித்தியாசமாக இருக்குது. சரி பார்க்கலாம். நம்மளுக்கு 2 செடி வாங்கினேன். 2யுமே ஒன்றாவே சேர்த்து நட்டு வச்சுருக்கேன். வாங்க நம்ம கட்டிட்டு பூக்களை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இவ்வளோ பூ இன்றைக்கி கிடச்சிருக்கு. பாருங்கள், நெல்லிக்கு 1 முழத்துக்கு மேலே நிறையா கிடச்சிருக்கு. நம்ம ரவுண்டு கட்டு தான் கட்டியிருக்கேன்னா. இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக நிறையா கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? அதில் இன்னும் குண்டு மல்லிலாம் நான் கட்டலை. இந்த பாருங்கள், போட்டு வச்சுருக்கேன் குண்டு மல்லி. அது 4 அடுக்கு மல்லி மட்டும்தான் கட்டினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய தோட்டத்தில் இவ்வளோ பூ பூக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.